இடைக்கால குழு வந்து சொன்னாங்க இல்லையா 14 பேர், அந்த இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் 1க்கு ஜாகீர் ஹுசேன் பேரை வந்து காங்கிரஸ் வந்து முன்மொழிஞ்சிச்சு. யார் பேரை? 5 இடங்களில் 1க்கு ஜாகீர் ஹுசேன் பேரை காங்கிரஸ் முன்மொழிஞ்சிச்சு. ஆனால் இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்க, 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தாங்கள் சட்டசபையில் வந்து பங்கெடுக்க போவதில்லை அப்படின்னு அறிவித்தாங்க. இதுக்கு ஆங்கிலேய நிர்வாகம் வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றுச்சு. ஓகே, அரச பிரதிநிதி கோமா என்ன பண்ணார், தலைவர் நேருவை வந்து அழைச்சார். நேரு அழைச்சி இடைக்கால அரசை வந்துட்டு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இடைக்கால அரசை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நேரு அழைச்சி சொன்னார். ஓகேவா. நேருவோடு கலந்தாலோசித்ததுக்கப்புறம் 1946 ஆகஸ்ட் 25 தேசிய இடைக்கால அரசோட 12 உறுப்பினர் பெயர்களை அறிவித்தாங்க. ஓகேவா. எப்போ? 1946 ஆகஸ்ட் 25 தேசிய இடைக்கால அரசோட 12 உறுப்பினர்கள் பெயர்களை அறிவித்தாங்க. அவங்க யார் யாருன்னா, நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சர் ஷாப்த் அகமது கான், ஜெகஜீவன் ராம், சையத் அலி ஷாகிர் மற்றும் குவர்ஜி ஹொர்முஸ்ஜி பாபா ஆகியோர். இவங்க மேலும் 2 இஸ்லாமியர்கள் பெயர்கள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா.